வணக்கம் ஜிடிவி. மத்திய அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்க்க நாடெங்கும் நடந்து கொண்டிருக்கும் பாரத் சங்கல்ப யாத்திரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஒன்றிய நகர கிராமங்களில் மத்திய அரசின் திட்டங்களை மக்கள் என்னென்ன திட்டங்கள் பெற்றுள்ளார்கள், மத்திய திட்டங்கள் என்னென்ன செய்திருக்கின்றோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் பாரத் சங்கல்ப யாத்திரை சென்று கொண்டிருக்கிறது. இந்த பாரத் சங்கல்ப யாத்திரையின் தமிழ்நாடு பொறுப்பாளராக மாநில துணைத் தலைவர் திரு டால்வின் ஸ்ரீதர் அவர்கள் நியமிக்கப்பட்டு அனைத்து கிராமங்களுக்கு மத்திய நலத்திட்டங்களை சென்று சேர்க்கும் வகையில் தினமும் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை நகரத்திற்கு காலை 10 மணி அளவில் பாரத் சங்கல்ப யாத்திரை ரதம் வருகை தந்தது. புதுக்கோட்டை மேற்கு பாஜக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு உழவர் சந்தை அருகில் இந்த யாத்திரையின் நோக்கம் என்ன, மத்திய அரசு திட்டங்கள் என்னென்ன, மக்கள் பயன்பெற்று உள்ளார்கள், மத்திய அரசின் திட்டங்கள் என்னென்ன என்று மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் கையேட்டினை பொதுமக்களுக்கு வழங்கினர். அந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வமாக பாரத் சங்கல்ப யாத்திரை ரதம் முன்பு பொதுமக்கள் ஆர்வத்துடன் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது பொதுமக்கள் அதிகமாக கூடியதால் போக்குவரத்து நெரிசல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. அதை பாஜக நிர்வாகிகள் சரிசெய்து மக்களுக்கான போக்குவரத்தை தடையின்றி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர். இந்த நிகழ்வில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார், மாவட்ட பொதுச் செயலாளர் குரு ஸ்ரீராம் மற்றும் நகர தலைவர்கள் லட்சுமணன், சக்திவேல், மாநில செயலாளர்கள் குமார், கார்த்திகேயன் மற்றும் சரவணகுமார், மாவட்ட செயலாளர் சுந்தரவேல், அணிப்பிரிவு மாவட்ட தலைவர்கள் பிரசாந்த், சந்துரு, ரவிக்குமார், சுப்பிரமணியன் மற்றும் நகர பொதுச் செயலாளர்கள் ராமதாஸ், இளங்கோ மற்றும் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அதிகமானோர் கலந்து கொண்டனர்.